யாருக்கு யோகதா வழியை பற்றி தெரியலையோ, கிரியா யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் யோகியின் சுயசத்தை முதல்ல படிங்க. கடைசி அத்தியாயம் 49ல் நமக்கு எல்லாருக்கும் கண்டென்ஸ் பண்ணி வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நம்ம எல்லாரையும் இறைவன் எப்படி படிச்சிருக்காரு, அதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, யோகதாலே முக்கியமான விஷயம் அதுதான். அது என்னது? அப்ளைட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அதாவது ஆன்மீக விஞ்ஞானம், நடைமுறை ஆன்மீக விஞ்ஞானம். வெறும் ஒரு பிலாசபி இல்லை, தியரி இல்லை. அது எப்படி? நேரடியாக இறைவனோட அனுபவம். நான் யார் அப்படின்னு புரியுங்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய இடத்துல நம்ம கேட்டிருக்கோம், நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் ஆன்மா, இறைவனோட ஒரு பாகம். இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். பட் இதுக்கு நேரடி அனுபவம் அவசியம். வெறும் தியரி மட்டும் இருந்தால் போதாது. நம்ம வெறும் சொல்லுவோம் நான் ஆத்மான்னு சொல்லிட்டு, அடுத்த நிமிஷம் நம்ம உடலுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அவ்வளோதான், அதெல்லாம் மறந்து போயிடுவோம் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக திறமையை வளர்க்கறதுக்கு அந்த விஞ்ஞான வழிமுறை குருஜி கொடுத்து உபயோகித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள இறைவனோட நேரடி அனுபவம் வர வர என்ன ஆகும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்குள்ள ஆழ்ந்த அமைதி வருதுன்னு வச்சுங்க. அப்போ நிச்சயமாக நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறோம்னு அர்த்தம். ஏன்னா இறைவனே அமைதி தான். அந்த அமைதியிலேயே ஆழ்ந்து போகும்போது நமக்குள்ள ஒரு ஞானம் வர ஆரம்பிக்கும். எல்லாரையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதுவும் இறைவன் தான் ஞானம். மெய்ஞானம்ங்கிறது தான் இறைவன். அந்த ஞானத்திலேயே நம்ம ஆழ்ந்து போகும்போது நமக்குள்ள அன்பு வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ யார் மேலேயும் வெறுப்பு வராது. உலகத்தில் மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்மளோட அன்பு மாறாமல் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாருக்கும் நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கறது, இதெல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டியது. இது அன்பு. இறைவன் அன்பே வடிவானவர். அதனால அந்த அன்பை நமக்குள்ள உணரும்போது நேரடியாக இறைவனோட அனுபவம் வருது. அடுத்தது கடைசியா ஆனந்தம். இறைவன்னா யாரு? அள்ள குறையாத ஆனந்தம், சச்சிதானந்தம்னு சொல்றது. அதாவது என்றும் நிலைத்துள்ளது, எல்லாவற்றையும் உணர்வது, அப்புறம் என்றும் புதிய ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் நம்ம எல்லாரும் தேடுறோம். அதை நேரடி அனுபவத்திலேயே அந்த ஆனந்தம் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டவுட்டும் இருக்காது, எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம். அதனால தான் பரமஹம்ச யோகானந்தர் யோகதா சத்சங்கத்தில் முக்கியமான அடிப்படை என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி இறைவனோட நேரடி அனுபவத்தை கொண்டு வருது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் யார் இப்போ ஏற்கனவே இந்த கிரியா யோக வழியை ஆரம்பிச்சிருக்கீங்களோ, இது ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நேரடியாக இறைவனோட தொடர்பு கொண்டு இறைவனோட அமைதி, இறைவனோட அன்பு, இறைவனோட ஆனந்தம், இறைவனோட ஞானம், அதை உணர்றதுக்காக தான் நீங்கள் இந்த வழியில் வந்திருக்கீங்க. அதை மறக்கக்கூடாது. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, மாயை சக்தி இறைவன் உண்டாக்கி மாயைக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு? நீ யாரையும் எங்கிட்ட வர விடாத, எல்லாரையும் நீ டைவர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டார். அதனால மாயை எப்போதும் நம்ம எல்லாரையும் குழப்பி, நம்ம எல்லாரும் உலகத்தோட ஒட்டி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இறைவனை மறக்க செய்யுது. அது ஒவ்வொரு நிலையிலையும் அந்த மாயை செஞ்சுட்டே இருக்க வேலை. இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் குருஜியோட புஸ்தகம் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா படிங்க. அதில் ரொம்ப அழகாக குருஜி சொல்லியிருக்காரு. நமக்குள்ள பாண்டவர்கள் இருக்காங்க, கௌரவர்கள் இருக்காங்க. கௌரவர்கள் மாயனோட கருவி, பாண்டவர்கள் இறைவனோட கருவிகள். ஸோ அதனால நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு சுய விருப்பம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது அந்த சண்டை உள்ளு கூட நடந்துக்கிட்டே இருக்கு, யுத்தம். அதில் நம்ம சரியாக கான்ஷியஸாக நம்ம சாய்ஸ் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை இங்கே எங்கே அலக்கழிக்கப்படும். நமக்குள்ள ஒரு டைரக்ஷனே கிடைக்காது, ஃபோக்கஸ் கிடைக்காது. ஸோ சரியான ஃபோக்கஸ் வரணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அகந்தைங்கிறது மாயனோட கருவி, அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தனிக்காட்டு ராஜா மாதிரி என் இஷ்டப்படி நான் பண்ணுவேன், மீதி பேர் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், ஸோ என் விருப்பப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மையில நமக்குள்ள சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நமது பழக்க வழக்கங்கள், நமது சம்ஸ்காரங்கள், முன்னால் பண்ண கர்ம வினைகள், அது பூரா நம்மளை கைட் பண்ணுது வாழ்க்கையில். அதனோட கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம நிர்பந்தப்பட்டு அந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழறோம். இதைத்தான் சொல்கிறது பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மா அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? புருஷாக்காரம்னா நம்ம சுய விருப்பத்தின் மூலமாக எது நமக்கு சரிங்கிறது அதை சாய்ஸ் பண்ணி அதை பண்ணுறது. இது விவேக சக்தி மூலமாக. இது எப்போ வரும்? அதிகமாக பாண்டவர்களோட இது அதிகமாக இருந்ததுன்னா, ஆதிக்கம், அப்போ தான் அது வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், பெரிய விஷயம். இப்போ நான் இந்த சின்ன வீடியோவில் இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக போகாமல் மெயினாக என்ன நம்ம பார்க்குறோம், யாருக்கு யோகதா வழியை பற்றி தெரியலையோ, கிரியா யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யோகியின் சுயசத்தை முதல்ல படிங்க. விசேஷமாக 26வது அத்தியாயம் படிங்க.
அப்புறம் குருஜி எப்படி இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தார் அதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா 27வது அத்தியாயம் படிங்க. அதை படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதை பற்றி. அதுக்கப்புறம் பாபாஜி குருஜிக்கு அப்பியர் ஆனது, அப்புறம் குருஜினோட குருக்கள் யுக்தேஸ்வர்ஜி, லாரி மாஷேர் அவங்கள பற்றிலாம் யோகின் சுயசரித்தில் பார்க்கலாம். அதோடு கூட விசேஷமானது கடைசி அத்தியாயம் 49ல் நமக்கு எல்லாருக்கும் கண்டென்ஸ் பண்ணி வாழ்க்கையினோட குறிக்கோள் என்ன, நம்ம எல்லாரையும் இறைவன் எப்படி படிச்சிருக்காரு அதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் ஒரு விசேஷத்தன்மை கொடுத்து படைச்சிருக்காரு. அதனால் நம்ம எல்லாருமே இறைவனுக்கு முன்னால் ஸ்பெஷல். நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு, அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இறைவனுக்கு விசேஷமானவன். அதனால் எப்போதுமே தன்னை பற்றி ரொம்ப தாழ்வாக நினைக்கவே கூடாது. என்ன நினைக்கணும், இறைவனோட குழந்தை. ஆனால் இறைவனோட தொடர்பு சரியாக இல்லாததுனால இப்போ என்னால் சரியாக பண்ண முடியல. இறைவனோட தொடர்பு சரியாக வந்துச்சுன்னா திரும்ப என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் ரீகெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஓகே, ஸோ கிரியா யோகா வழிக்கு யோகதா சத்சங்க பாடங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா, அடிப்படை பாடங்களை முதல்ல படித்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் கிரியா தீட்சை வாங்கிட்டீங்கன்னா கிரியா மூலமாக உங்களுக்கு உயர்ந்த டெக்னிக் கிடைச்சிடும். இதை 2 வேளை தியானம் செய்யணும். ஆனால் வெறும் கிரியா மட்டும் எடுத்தால் போதாது, அதை பயிற்சி செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2 வேளை எனர்ஜேஷன் எக்ஸசைஸ், ஹாங்ஸா, ஓம், கிரியா 4 டெக்னிக்கு பண்ணிவிட்டு அப்புறம் சலனம் இல்லாத நிலையில் உட்காரணும். அதுதான் முக்கியமான விஷயம். பிராணாயாமம் மூலமாக பிரத்யாகார நிலைக்கு போகணும். சலனம் இல்லாத நிலையில் உட்காந்துட்டு இறைவனோட தொடர்பை கொண்டு நமது இதயத்திலேருந்து இறைவனோட கனெக்ட் பண்ணிவிட்டு அன்பு கொடுக்குறது இறைவனுக்கு. இறைவன்கிட்ட எல்லாமே இருக்குது. பரம சிவகானந்தர் சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயந்தான் இல்லை, என்ன தெரியுமா? அது நமது அன்பு. இந்த உலகம் பூரா இறைவனுக்கு தான் சொந்தம். அவர் தான் நம்ம எல்லாம் படிச்சிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட நமது அன்பு இறைவன்கிட்ட இல்லை. அது நம்ம கொடுத்தாதான் இறைவனுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோ பெரிய விஷயம் என்ன. நம்ம அது மாதிரிலாம் நினைக்கிறதே கிடையாது நார்மலாக. பட் இறைவனுக்கு எப்படி அன்பு கொடுக்கறது? எப்போ வரைக்கும் நம்ம அன்போட கவனம் வெளி உலகத்து மேலேயே இருந்ததுன்னா இறைவனுக்கு அன்பே கொடுக்க முடியாது. அதனால தான் யோகா விஞ்ஞான வழிமுறை உபயோகித்து பிராணாயாமம் மூலமாக எனர்ஜியை உள்முகமாக கொண்டு வந்து நம்ம முதுகுத்தண்டுக்குள்ளே கொண்டு வருது, கூட்டஸில் கொண்டு வருது. இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனோட தொடர்பு ரொம்ப ஆழ்ந்து வர ஆரம்பிக்கும். அப்போ தானாகவே இறைவனுக்கு மேலே அன்பு வர ஆரம்பிக்கும். இறைவனுக்கு அன்பு கொடுக்க கொடுக்க ஆனந்தம் அதிகமாகிட்டே வரும். ஸோ இதான் வாழ்வனோட குறிக்கோள். பரமானந்தத்தில் இருக்கிறது, எப்போதும் அந்த ஆனந்தத்திலே தலைச்சிருக்கு. ஸோ இறைவன் அள்ள அள்ள குறையாத ஆனந்தம். ஸோ அதனால் இறைவனோட தொடர்பு கொள்ளும்போது நமக்குள்ளேயே அந்த ஆனந்தம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வரும். அது ஆக ஆக நமக்கு நிச்சயமாக தெரியும், ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம்னு தெரியும். நன்றி.